لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புடைய சகோதரர்களே, தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை இஷா தொழுகையை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய இந்த தஃப்சீர் வகுப்பில் சென்ற வகுப்பிலே சூரத்துல் காஷியாவுடைய இரண்டாவது பகுதியை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது பகுதியை பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, சென்ற வகுப்பில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் காஷியாவிலே சில முகங்களை பற்றியும் மறுமை நாளில் சில முகங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும், அந்த முகங்கள் நரகத்திற்கு போனால் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்போது சுவர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்ல போகிறான். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்திலிருந்து நம்முடைய முகங்களை பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு உயர்ந்த சுவர்க்கத்திலே நம்முடைய முகங்களை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே முதலாவது பிரார்த்தித்துக் கொள்கிறேன். 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வுஜூஹு யௌமஇதின் நாஇமா. வுஜூஹ், வஜ்ஹ் என்று சொன்னால் முகம், வுஜூஹ் என்றால் முகங்கள், யௌம் என்றால் நாள், யௌமஇதின் அந்த நாளில் சில முகங்கள் நாஇமா டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் மறுமை நாள் என்பது ஒரு டென்ஷனான ஒரு நிலை. மஹ்ஷராக எடுத்துக்கொண்டாலும் சரி, கேள்வி கணக்கு நேரமாக இருந்தாலும் சரி, சுவர்க்கத்துக்கு போகும் வரையும் டென்ஷன் தான், என்ன ஆகும் என்று தெரியாது. அந்த நேரத்தில் உள்ள சில முகங்கள் பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய சொல்கிறான். ஏற்கனவே நாம் பார்த்தோம். இப்போது சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய முகம் வுஜூஹு யௌமஇதின் நாஇமா. அந்த முகங்களில் டென்ஷன் இருக்காது, ஒரு பதட்டம் இருக்காது. நமக்கு என்ன நடந்துருமோ என்ற ஒரு டென்ஷன், ஒரு சிக்கலான ஒரு மனநிலை இருக்காது. இப்போ மனசு சந்தோஷமா இருக்கும். சுவர்க்கத்துக்கு போயிட்டாங்க. சுவர்க்கத்துக்கு போனது பிறகு அந்த முகங்கள் மலர்ந்து, அதுக்கு பிறகு அங்க ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு மனுஷனுக்கு ஒரு வேதனையும் இல்லை, இன்பம் நிரந்தரம். அப்ப நிரந்தரமா நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிட்டு என்ற ஒரு மனுஷனுக்கு தெரிகிற நேரத்துல முகத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒன்று வரும், ஒரு செழிப்பு ஒன்று வரும். அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், வுஜூஹு யௌமஇதின் நாஇமா. சூரத்துல் கியாமாவில சொல்றான், வுஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. வுஜூஹு யௌமஇதின் நாதிரா, சில முகங்கள் அந்த நாளில் ஒரு ஒளியுள்ளதாகவும் ஒரு சந்தோஷமானதாகவும், அதை பார்த்தாலே விலங்கு அந்த முகம் சந்தோஷம் இருக்கிறது, ஒரு செழிப்பா இருக்கும், வெளிச்சமா இருக்கும், ஹெப்பியா இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, ஏன்னா அந்த முகங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதனால். அப்ப நாம் மறுமையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பார்க்கலாம். இப்ப அல்லாஹ்வை பார்க்கிற நேரத்துல அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் மறந்திரும் என்ற சொல்றாங்க. மனுஷன் சொர்க்கத்தில் நிறைய இன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பான். அல்லாஹ்வை ஒரு கட்டத்துல பார்ப்பான். அல்லாஹ்வை பார்த்த உடனே அந்த இன்பங்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடும். அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு முகமலர்ச்சி அந்த மனுஷனுக்கு ஏற்படும் அல்லாஹ்வை பார்க்கிற நேரத்துல. வுஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா, சில முகங்கள் முஸ்ஃபிரா, ஒரு நன்மாராயம் கூறப்பட்டால் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். நீ விடுதலை ஆயிட்டான்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் வரும். நீ உதாரணமா ஒரு பரீட்சையை நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், 3A வந்திருக்கு, யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு, நல்ல ரேங்க், டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட், ஆல் ஐலண்ட் ஃபர்ஸ்ட்னா அந்த முகத்துல எவ்வளவு சந்தோஷம் வருமோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை சொல்றாங்க. வாஹிகத்துன் முஸ்தபிஷரா, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தைகள், அங்க பேசப்படக்கூடிய சலாம்கள், இதையெல்லாம் கேட்டு அந்த முகம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் நினைச்சு வாஹிகா சிரிச்சு கொண்டிருப்பாங்க. இது சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய சில முகங்களை பத்தி சொல்றாங்க. சில முகங்கள் அந்த டென்ஷன்ல கருத்து போய்விடும்,
சில முகங்கள் சந்தோஷத்துல வெள்ளையாகி இருக்கிறது, அல்லது ருஜுவும், சிலருடைய முகம் வெள்ளையாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு முகங்களை பத்தி சொல்றாங்க. இந்த சூரத்துல சொல்லப்படுறது வுஜூஹு யௌமைதின் நஈமா, டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ் ஆன ஒரு தோற்றம் அந்த முகத்துல வர நம்ம பார்க்கலாம். எப்படி அது, எதற்காக? ஏனென்றா அவன் உலகத்தில் இருக்கின்ற போது அவன் எடுத்த முயற்சி எடுக்காம ஒன்றை அடைய முடியாது. எனவே இந்த உலகத்துல தொழுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, இபாதத் செய்யறது முயற்சி எடுக்கிறாங்க, நல்லவர்கள் செய்யறதுல அவன் முயற்சி எடுக்கிறான், கஷ்டப்படுறான், டைம் ஒதுக்குறான், வேதனைப்படுறாங்க, செலவழிக்கிறாங்க, சோதனைகளுக்கு உள்ளாகிறாங்க, சில நேரங்கள்ல மற்ற மனிதர்களுடைய பழிச்சொல்களுக்கு ஆளாகிறாங்க, மற்றவர்கள் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இவன் அல்லாஹ்வுக்காக எழுப்பிட்டு தொழுறாங்க. இப்படி நல்ல விஷயங்கள், மார்க்கத்தில் உள்ள நல்லறங்கள், சமூக சேவைகள் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற போது அவன் சில முயற்சிகளை அங்கே செய்கிறான். பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையில் அவன் அந்த அங்கே கொடுக்கப்படக்கூடிய நியமத்துகளை பொருந்திக் கொள்வான். நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்கிற நேரத்துல நாம சில நேரம் நம்மளுக்கு போகும், அதை இதையா நம்மளுக்கு கிஃப்டா தந்த மாதிரி நம்ம சில யோசிப்போம். அப்படி இல்லாம அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நியமத்துகளை பொருந்தி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்த நிலையில் அவன் இருப்பான். இதுல நான் பார்க்கலாம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், லிஸஈஹா ராதியா, அவனுடைய முயற்சிக்கு அவனுக்கு கிடைத்த வெற்றி. எனவே நம்மட முயற்சி இந்த உலகத்துல எந்த அளவுக்கு நாம் முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், அந்த அளவுக்கு நாளை மறுமையிலே அதற்கு எல்லாமே கிடைக்கும். இதுல அல்லாஹ்வுடைய ரிவா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். நாம அல்லாஹ்வை நேசிக்கிறது வேற, நாம அல்லாஹ்வை பொருந்திக் கொள்றோம், எல்லாருமே பொருந்திக் கொள்றோம். ஆனா அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொண்டானா, இதான் நீங்க கேள்வி. நாம பொருந்திக் கொண்ட பிரச்சனை இல்லை, என்ன நம்ம பொருந்திக் கொள்வோம். அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொண்டான்னு சொன்னா மற்ற எல்லாமே சரியாயிடும். அல்லாஹ் திருப்பொருத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்றது? அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், நாம நேசிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா? நாம அல்லாஹ் பொருந்திக் கொள்றோம், ஆனா அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொண்டானா? நம்மளை பொருந்திக் கொள்றா நம்மளோட செயற்பாடுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொருந்திக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சின்ன விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க இந்த வேலையில செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ளுவான். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான்னா அதுக்கு மேல் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ லா யர்தா அனில் அப்தி அன் يأكل الأكلة فحمده عليها أو يشرب الشربة فيحمده عليها. ஒரு மனிதன், ஒரு அடியான் ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றான், ஏதோ ஒன்று சாப்பிட்றான், சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஃபயஹ்மதுஹு அலைஹா, அதுக்கு அல்லாஹ்வுக்கு அதுக்காக அல்லாஹ்வை புகழ்றான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான். ஒரு தண்ணியை குடிக்கிறான், குடிச்சு போட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ் புகழ்றான். அப்படி அல்லாஹ்வை புகழ்ந்தால் இன்னல்லாஹ லா யர்தா, அல்லாஹ் அவனை புரிந்திக் கொள்கிறான். அப்ப ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா அல்லாஹ் நம்மளை புகழ்றான். அப்ப சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் போது நம்ம அல்லாஹ் இதுக்காக நம்மளை பொருந்திக் கொள்வான் என்ற உணர்வு வருமா இருந்தால் அது பெரிய ஒரு சந்தோஷம். சிலருக்கு நிறைய துவாக்கள் இருக்கு, சாப்பிட்டதுக்கு பிறகு அல்லாஹ் புகழ்றதுக்காக ஓதக்கூடிய துவாக்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதாமனி ஹாதா வ ரஸகனி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவா, இப்படி சில துவாக்கள். எனவே இந்த பெரிய அந்த மாதிரியான துவாக்களை முடியுமான வரைக்கும் பாடமாக்கிட்டு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக. அதே போல யாராவது ஒரு வீட்டை போய் நாம சாப்பிட்டோம்னா அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு தந்திக்கிறாங்க. எனவே இந்த சின்ன சின்ன இபாதத்துகளின் மூலம் நாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதே போல
திருப்பரத்து அல்லாஹ்வுடைய திருப்பரத்தை பெற்றுக் கொள்றதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரிதா ரப்பி ஃபி ரிதல் வாலித் வசகத்து ரப்பி ஃபி சகத்தில் வாலித். அல்லாஹ்வுடைய திருப்பரத்தை பெறணும்னு சொன்னா உன்னுடைய பெற்றோருடைய திருப்பரத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு ட்ரை பண்ண முயற்சி. நீ பெற்றோருடைய திருப்பரத்தை பெற்றுக்கொண்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருப்பரத்தம் உனக்கு கிடைக்கும், அல்லாஹ் உன்னை புரிந்து கொள்வான். அதே போல பெற்றோர்கிட்ட நீ ஒரு வெறுப்பான ஒரு மகனாக நீ மாறிவிட்டால், பெற்றோருக்கு உன்னை பிடிக்கலாட்டி அல்லாஹ்வுக்கும் உன்னை பிடிக்காது. பெற்றோர் உன்னை வெறுத்துட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வும் உன்னை வெறுத்துருவான். அதனால பெற்றோரை திருப்பரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இந்த உலகத்தில் நாம செய்யக்கூடிய முயற்சிகளை அல்லாஹ் பொருத்தி கொண்டான்னு சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக நாளை மறுமையிலே எங்களுடைய முகத்தை டென்ஷன் இல்லாத ஒரு முகமாக மாற்றுவார் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இதுல நாம பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது சில முகங்கள் டென்ஷன் இல்லாம இருப்பாங்க. எப்படி? நாங்க முயற்சி, நம்ம வேலை செய்யணும், ட்ரை பண்ணணும், இபாதத் செய்யறதுக்கு, அல்குர்ஆன் ஓதுறதுக்கு, டைம் ஒதுக்குறதுக்கு. அப்ப அப்படி நாம் முயற்சி செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருப்பரத்தை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய திருப்பரத்தை கிடைச்சிட்டோம்னு சொன்னா அடுத்த வசனம் ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சுவர்க்கத்தில் அவன் இருப்பார். சுவர்க்கம் பல வகைப்படும் என்று நாம் அல்குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நிறைய சொல்றான். தரஜாக்கள் இருக்கு. உயர்ந்த தரஜா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அந்த சுவர்க்கத்தில் இவர்கள் இருப்பார்கள். என்ன அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை? அவங்க முயற்சியோடும் அந்த முயற்சியை அல்லாஹ் பொருத்தி கொள்ளணும். அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம செய்யணும். அப்படி செஞ்சா நம்ம செய்யக்கூடிய சின்ன தர்மங்கள், சாப்பிட்டு கூட சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ், இவைகள் எல்லாம் நம்மளை சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கத்துக்கு கொண்டு நம்மளை சேர்த்துடும். அப்ப சொர்க்கம் என்றாலும் உயர்ந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் முயற்சி செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொர்க்கத்தை கேட்கிறதாக இருந்தா சும்மா யா அல்லாஹ் சொர்க்கத்தை தாண்டு கேட்காதீங்க. சொர்க்கத்தை கேட்கும் போதும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம சொர்க்கத்தை கேட்கிறதாக இருந்தாலும் யா அல்லாஹ் நீங்க சொர்க்கத்தை தா யா அல்லாஹ் கேட்பதை விட யா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை, உயர்ந்த சொர்க்கத்தை தருவாயாக நம்மளோட துஆக்களை மாற்றிக்கொள்ளணும். வெறுமனே சொர்க்கம் என்று கேட்க கூடாது. கேட்கறது பிரச்சனை இல்லை, ஆனா நம்மளோட டார்கெட், நம்மளோட எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கணும், அடைய வேண்டிய இடம் உயர்ந்ததாக இருக்கணும். அதுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொடர்ந்து சொல்றார். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, அந்த சொர்க்கம் அழகான இடம். சொர்க்கம் அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொள்ளக்கூடிய இடம். அந்த இடம், அந்த சூழல் எப்படி இருக்கும்? லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, அங்க நீங்க லாகியாக்களை கேட்க முடியாது. லாகியான வீணான பேச்சுக்கள், இந்த தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத ஒரு ஜாதி இங்க நாம கேட்ட நம்மளுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, நம்மளை ஹேர்ட் ஆகக்கூடிய, நம்மளை பாதிக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்றுமே அங்க இருக்காது. யாருக்கான சிலாக்கள் நம்மளை புகழ்வாங்க, நமக்கு விளங்கும் அந்த புகழ்ச்சியிலே ஒரு நிகழ்ச்சி இருக்கு. இவன் புகழ்ல நம்ம வாயாரம் புகழ்ந்துட்டு போறாங்க என்று சொல்லுவோம். நாம ஏதாவது எக்ஸாம்ல பாஸ் ஆகினா கூட சிலாக்கள் மாஷா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஆனா அது விருப்பத்தோட சொல்ற இல்லை, அதுல விருப்பம் இல்லாமல் இருக்கும். அது இருந்தாலும் என்ன செய்யற, ஒரு கேட்டசிக்காக சொல்லிட்டு போறது, அது செல்லாட்டி போச்சு வானதுக்கா. ஆனா அங்க அப்படி இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்துக்கு போறதுக்கு முதல் கந்தாரான்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு. ஸிராத்னு சொல்லக்கூடிய பாலத்தை கடந்து நம்ம சொர்க்கவாதி என்று கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போறதுக்கு இடையில ஒரு இடம் ஒன்று இருக்கு, கந்தரான்னு சொல்லி. அந்த இடத்துல சொர்க்கவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த சொர்க்கவாதிகளுக்குள்ளேயும் சில ஏதாவது மனக்கசப்புகள் இல்லாட்டி ஒரு மனசுல சில கிளேசங்கள் இருக்கும், அதையெல்லாம் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுவான். இப்ப சொர்க்கத்துக்கு போனா அங்க பொறாமை இருக்காது, இவனுக்கு வசத்த சொர்க்கம் கிடைச்சிருக்கே என்று அந்த மாதிரி இருக்காது. சொர்க்கத்துக்குள்ள இருக்காது, நீ இதுக்குள்ள வந்துட்டியா அப்படி மாதிரி இருக்காது. சிலர் அப்படி இருக்கு. நம்மட ஒரு மகன் நம்மட பாஸ் ஆகுவான், பக்கத்துக்குள்ளேயும் பாஸ் ஆகும், நீ பாஸ் ஆயிட்டியா அப்படி கேட்பான். அப்ப அந்த நீ பாஸ் ஆயிட்டியான்னு கேட்டா அவனுக்கு ஹேர்ட் ஆகும். அது நம்ம பாஸ் ஆகிற தகுதி இல்லையான்னு அவன் நினைக்கிற மாதிரி. ஆனா சொர்க்கத்தில் அப்படி எல்லாம் இருக்காது. அங்க சலாம் சலாமா,
காக்கராக்களை சலாம் சொல்றது, மலக்குமார்கள் கண்டா சலாம் சொல்லுவாங்க, மலக்குமார்கள் நிறைய தெரியுவாங்க, அவங்க நம்மளை பார்த்துட்டு நன்மாராயங்கள் சொல்லுவாங்க, மாஷா அல்லா சொல்லுவாங்க, நம்மளுக்கு சலாம் சொல்லுவாங்க, நம்மளை பார்க்கக்கூடிய சகோதரர்களை சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாத்தில எல்லாம் உள்ளத்துல எந்த சின்ன ஒரு அணுவளவு கூட பொறாமையோ பெருமையோ அல்லது நம்ம வெளிவா பார்க்கும் நிலையே இருக்காது. அந்த மனசுக்கு ஹேர்ட் ஆகக்கூடிய எதுவுமே இருக்கு. எல்லாம் வெல்கம் பண்றது, மலக்குமார்களை வெல்கம், அவங்க வரவேற்கிறது, அவங்கள நம்மளை உபசரிக்கிறது, அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள், நம்மளுக்கு சேவண்டா இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை அங்க இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான். அப்ப அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அங்க இருக்கக்கூடிய சோலைகள், அங்க இருக்கக்கூடிய மரங்கள் ஒரு பக்கம் இருக்க, அதனுடைய அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்க, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பேச்சு, மலக்குமாருடைய உபசரிப்புகள் எல்லாமே மனசுக்கு இனிமையாக இருக்கும், காதுக்கு சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவுதான் இங்க நாம் அனுபவிச்சாலும், எவ்வளவுதான் ஒரு நல்ல ஒரு சூழலை வாழ்ந்தாலும், நம்மளோட காதுக்கு நம்மளுக்கு மனசை நோக்கக்கூடிய வார்த்தைகள் அங்க வந்துகே இருக்கு, தவிர்க்கவே தான். சொர்க்கத்துல மட்டும்தான் அந்த வார்த்தையை கேட்காம நாம் இருக்கலாம். இப்ப அந்த இடத்தை பத்தி சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கிற ஆக்களை பத்தி சொல்லி போட்டு, அவங்களோட வார்த்தைகளை எப்படி இருக்கும்ன்ற அந்த சூழலை பத்தி சொல்லி போட்டு, இப்ப தொடர்ந்து சொல்றாங்க, அங்கே நதிகள் இருக்கும், ஆறுகள் இருக்கும், ஜாரியா, அது ஓடிக்கொண்டே இருக்கும், வற்றாது, ஒரு காலத்திலேயும் அது குறையாது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஊற்றுக்கள்டா நீர் ஊற்றுக்கள் இருக்கி, அதே போல பால் ஆறுகள் இருக்கி, நதிகள் இருக்கி, இந்த மாதிரி நிறைய ஊற்றுகள் இருக்காது, மதுவாறுகள் இருக்குது. அப்ப இதெல்லாம் அங்க குறையவும் மாட்டாது, அதனுடைய அந்த டேஸ்ட் மாறாதுன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொன்னான். தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதுல முடிவில்லை. சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களுக்கு முடிவு இல்லை. சுருரும் மர்ஃபூஆ, அந்த நதி ஓரங்கள்ல, ஆற்று ஓரங்கள்ல, இப்ப சொல்லுவாங்களே, நல்ல வீவான இடத்துல போய் ஹோட்டல் கட்டுவாங்க. ஹோட்டல்கள் கட்டக்குள்ள கடல் ஓரங்கள்ல, ஆத்து ஓரங்கள்ல ஹோட்டல் கட்டுவாங்க. அதுல இருந்து பார்த்தா அந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய மாதிரி அது இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஐயம் அதை சொல்லலாம், ஜாரி, அந்த ஊற்றுக்கள், நதிகள், ஆறுகள், அதுல சுருரும் மர்ஃபூஆ, சுருர் கட்டில்கள் இருக்கும், அந்த சாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கட்டில்கள், மர்ஃபூஆ உயர்ந்த அந்த விலை உயர்ந்த அல்லது அந்த அந்த தோற்றத்திலேயே அது கொஞ்சம் உயர்ந்த கட்டில்கள், சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டில்கள் இருக்கும். அதிலே கிண்ணங்கள் இருக்கும். அக்வாப்னு சொன்னா அந்த புடி இல்லாத கிண்ணங்கள் எடுத்து, உதாரணம் இங்க சில நேரம் பெரிய ரெஸ்டாரண்ட்கள்ல அல்லது இந்த சாராயம் குடிக்கிறார்கள், குடிப்பாங்க அந்த மாதிரி கோப்பைகள் இங்க உலகத்துல பாக்குறதுக்கு அதான் நம்மளுக்கு பெரிய கிண்ணங்கள் மாதிரி. அதை பார்த்தா இதுல இதெல்லாம் பெரிய விஐபியில் குடிக்கக்கூடிய கப்பல்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சொல்றான், அக்வாப், அங்க உங்களுக்கு அந்த கிண்ணங்கள் வெப்பம், மௌபூவா, அது எந்நேரம் அவங்கள்ட்ட இருந்து கேட்கும். இப்போ குடிச்சா ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல போறோம், அங்க நம்மளுக்கு ஒரு ஜூஸ் தருவாங்க, ஒரு நல்ல கப், அது குடிச்சா முடிஞ்சுது. இது அப்படி முடியாது, திரும்ப திரும்ப அது நிறைஞ்சுக்கே இருக்கும், அது அப்படியே இருக்கும், அது டேஸ்ட் போக கூடிக்கே இருக்கும். 4 கப் குடிச்சா 5ஆவது அழுத்து போகாது. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சுருக்கத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் அல்லது குடிபானங்களை பத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். நமாரிகன்னு சொல்றது சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலையணைகள். தலையணையில தூங்குறதுக்கு யூஸ் பண்ற தலையணை இல்லை, அது சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலையணைகள். வனமாரிக மஸ்பூபா, அது ஒவ்வொன்றா வச்சு அடுக்கப்பட்டு ரெடியா இருக்கும். நாம போனதுக்கு பிறகு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்ப ஒரு ரூமுக்கு, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் அந்த ஹோட்டல்ல அந்த ரூமுக்குள்ள போனதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான பெட்ஷீட், நம்மளுக்கு தேவையான தலாணி, நம்மளுக்கு தேவையான எல்லாம் மாறது ஒரு ஸ்டைல். நம்ம ரூமை திறந்த உடனே அங்க எல்லாம் ரெடியா இருக்கு, லைட் எல்லாம் போட்டு, பெட்ஷீட் எல்லாம் முதல்ல நல்ல நீட்டாக்கி நம்மளுக்கு பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரும். அது அந்த மாதிரிதான் நல்லா சொல்றாங்க. ஏற்கனவே அது செட் பண்ணப்பட்டிருக்கு. நாம போனதுக்கு பிறகு கொண்டு செட் பண்ற இல்லை, நம்ம போக்குள்ளே அது செட் பண்ணப்பட்டிருக்கும். அதே போலதான் கட்டில்கள், விரிப்புகள். அப்ப விலை உயர்ந்த விரிப்புகள் அப்படி பரத்தப்பட்டிருக்கும். நாம அந்த இடத்துக்கு போறதுக்கு முந்தி எல்லாம் செட் பண்ணி அப்படி அழகா இருக்கும்.
நாம போய் என்ஜாய் பண்ண வேண்டிய, அனுபவிக்க வேண்டியதான் மிச்சம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்க சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்க ஏற்கனவே நரகவாதிகளை பற்றி சொல்லப்பட்டுச்சு. அவங்களோட முகம் எப்படி இருக்கும், அவங்களோட நரக வாழ்க்கை எப்படி இருக்கும். இப்ப சுவர்க்கவாதிகளுடைய முகம் எப்படி இருக்கும், சுவர்க்கவாதியில சொர்க்கத்துக்கு போனா அவங்களுக்கு அங்க கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய இன்பங்கள் இடையில நிற்காது, முடியாது, தொடர்ந்து அது இன்பமாகவே இருக்கும். அதே போல அதை அனுபவிக்க 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 அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை கூடிக்கொண்டே போகவும் குறையாது. உலகத்துல ஏதாவது ஒரு ஜூஸை குடிச்சோம்னா, 4 தரம் குடிச்சோம்னா, அதுக்கப்புறம் அது வேற ஒரு ஜூஸ் குடிச்சா நல்ல மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு சாப்பாட்டை தின்னோம்னா ஒரு தொடர்ந்து தின்னையில இன்னும் ஒரு சாப்பாடு இன்னும் ஒரு வித்தியாசமா அதை செஞ்சா நல்ல மாதிரி இருக்கும். ஆனா சொர்க்கத்துல நாம ஒரு சாப்பாட்டை தின்னுட்டு திரும்ப அதே சாப்பாட்டை தின்னு அதில் டேஸ்ட் வேற இருக்கும். இது இன்னும் அனுபவிக்கணும் போல இருக்கும். அந்த திகிட்டல் என்ற ஒரு பேச்சுக்கு இடம் இருக்காது. திகிட்டல் என்ற ஒரு பேச்சுக்கு இடம் இருக்காது. பொம்பளையா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி, குடிபானம் இருந்தாலும் சரி, நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இன்பங்களை எல்லாம் உதாரணமா நீங்க சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலையணைகள் இருக்கும், நீங்க சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டில்கள் இருக்கும், பரப்பப்பட்டு ஏற்கனவே ரெடியாக்கப்பட்ட விரிப்புகள் இருக்கும். இது உச்சகட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு விரிப்பை கற்பனை பண்ணி பாருங்க. நாம படத்துல பாக்குறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு காட்சியில பாக்குறதா இருந்தாலும் சரி, அல்லது வியலை உயர்ந்த ஒரு காட்சியை யோசிச்சு பாருங்க. ஒரு பில்டிங்க அங்க இருக்க வச்சிருக்கக்கூடிய சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டில்களை பாருங்க, அல்லது தலையணைகளை பாருங்க. இதுல விலை உயர்ந்த கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து அல்லது டாலர்கள் செலவழித்து வாங்கக்கூடிய அந்த ஆபரணங்களா இருந்தாலும் சரி, கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளவுதான் கற்பனை பண்ணி பார்த்தாலும் அந்த கற்பனை பண்ணியதை விட சிறந்ததுதான் சொர்க்கத்தில் இருக்கு. இப்ப நம்ம சொல்லுவேன், ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதி இருக்கு. நாங்க உலகத்துல பார்க்கக்கூடிய எந்த காட்சி அல்லது நேரடியா கண்டது எவ்வளவுதான் கற்பனை பண்ணினாலும் அங்க இருக்கக்கூடிய நதி அதை விட அழகா இருக்கும், வித்தியாசம் இருக்கு. அதே போல கட்டில்கள் வித்தியாசம் இருக்கு. என்னதான் கட்டில டிசைன் எப்படித்தான் அழகு பார்த்தாலும், எவ்வளவுதான் விரிப்புகளை பார்த்தாலும், நம்ம எவ்வளவு பெட்ஷீட்டை பார்த்திருக்கிறோம், எவ்வளவு நூல் பெட்ஷீட்டை பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ பார்த்திருக்கிறோம், எவ்வளவு மெத்தைகளை பார்த்திருக்கிறோம். எவ்வளவுதான் கற்பனை பண்ணினாலும் சொர்க்கத்தில் இருக்கிறது அந்த கற்பனையை தாண்டியதா இருக்கு. அப்ப நாம கற்பனை பண்ணினது அங்க இருக்காது, நாம கண்டது அங்க இருக்காது. கண்டதை விட அழகானது இருக்கு, கேட்டது அதை விட அழகானதா இருக்கும், அனுபவிச்சது அதை விட அழகானது, கற்பனை பண்ணினதை விட அழகாதான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. எனவே இங்க இருக்கிறத வச்சு நாம எவ்வளவு கற்பனை பண்ணினாலும் அதை விட பெருமதியானதும் நல்லதும் அழகானதும் அனுபவிக்கக்கூடியதும் அங்கு இருக்கும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்கள் எல்லோருடைய, குறிப்பாக இந்த அல் குர்ஆன் வசனங்களை படித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய கருத்துக்களை புரிந்து நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையுடைய மக்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்திலிருந்து பாதுகாத்து அவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்பி அவருடைய முகங்களை வெண்மையாக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய நல்ல பாக்கியம் பெற்ற மக்களாக நம் அனைவரையும் மாற்றுவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த